கும்பராசிக்காரங்களை பார்த்து இந்த நேரம் ஒரே ஒரு விஷயம் கேட்டாகணுங்க. மனசை தொட்டு உண்மை மட்டும் சொல்லணும். பகலெல்லாம் வெளியில 4 மனுஷங்க முன்னாடி நான் என்னங்க எனக்கு என்ன குறைச்சலா வாழ்றேன், நல்லா தானே இருக்குன்னு கெத்தா சிரிச்சுக்கிட்டே சுத்தினாலும், ராத்திரியானா அந்த இருட்டு பாயில படுக்கிறப்ப உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பாரம் அமுக்குதில்ல, கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியை கொட்டுதில்ல, அது யார்கிட்டயாவது சொல்ல முடியாதான்னு ஏங்குறீங்கல்ல. வீட்டில் யாராவது கேட்டால் டயர்டாக இருக்கும்பீங்க, பெற்றவங்க கேட்டால் வேலை கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு சொல்லுவீங்க. நிஜமாவே உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஓடுறது என்ன தெரியுங்களா? இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் அள்ளி கொடுத்து அண்ணன் தம்பின்னு பாசம் வச்சேன், இன்னைக்கு நமக்குன்னு பேச ஒரு ஜீவன் இல்லை, நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஒரு ஆள் இல்லை, நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களே நமக்கு பாதிப்பை கொடுக்குறாங்களே, நம்ம புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லையான மனசை ஏங்கி தவிக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன நான் சொல்கிற விஷயம் சரிதானே? உங்கள் மனசில் இருக்கிற அந்த அசல் வழி உங்கள் வாழ்க்கையில இப்போ நடந்துக்கிட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி நடந்துக்கிட்டு இருக்கா? இதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்கிறதையும் தொடர்ந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவை ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ உங்கள் மனசில் இருக்கிற ஒரு பாரத்தை வழியை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வர்ற 15 நாள் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். இந்த நேரம் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு. ஏன்னா கும்பராசிக்கும் குலதெய்வத்துக்கும் இந்த நேரம் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் பிடிச்சிட்டாலே இனி வர்ற நாள்லாம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இனி வர நாள் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு ஊரலகத்துக்கெல்லாம் நீங்கள் கம்பீரமாக நான் நல்லா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நிஜமாக மனசுக்குள்ளே இப்போ நிம்மதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தான். முதல்ல உங்கள் குணத்தை பற்றி சொல்லணுங்க. நீங்கள் ஒரு காரியத்துக்காக மற்றவங்க கால் பிடிக்கிறாலாம் கிடையாது. சுயமாக நின்று பொழைக்கணும். பிறப்பிலேயே சுயமரியாதையோட ஒரு சுயம்பூவாக இருந்து வரக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. யாருக்காவது உதவி செய்யணும்னா தான் பசிச்சாலும் பரவாயில்லன்னு தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் யாராவது ஏமாத்த நினச்சா அவ்வளவுதான் கோவம் இப்படி பொத்துக்கிட்டு வரும். ஊருக்கெல்லாம் நீங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறீங்க, சொந்தக்காரங்களோட நண்பர்களுக்கு தாங்க அதாவது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுத்துருப்பீங்க. பார்க்க அமைதியாக இருந்தாலும் எல்லா விவரமும் நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இவன் கோமாளி, இவனுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அது நீங்கள் கசிய விட்டதும் இல்லை. ஏன்னா உங்கள் நல்ல மனசு. இப்படிலாம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த நிலைமைன்னா, உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கிறாருல உங்கள் ராசி அதிபதி ஜென்ம சனியா, நம்ம வீட்டு பெரியவங்களே நம்மளை போட்டு வறுத்தெடுக்கிற மாதிரி அவர் உங்களை போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அது பத்தாததுக்கு அஷ்டமத்தில் 8ல் ராகுவும் குடும்பஸ்தானத்தில் 2ல் கேதுவும் நிற்கிறாங்க. இதனால் மனசு எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய கவலை என்னென்னா, காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போங்க, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் நம்பிக்கையாக நம்பின உறவு என்னை காயப்படுத்துது, பழிய போடுறாங்கங்க, நம்பிக்கை துரோக வலி அதிகமாக இருக்குங்க, அதுதான் என்னால் தாங்கவே முடியல. எனக்கு மாடு மாதிரி உழைக்கிறேன், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கல உண்மைதான், அங்கீகாரம் கிடைக்கல உண்மைதான். ஒரு திறமை இல்லாதவங்களாம் நல்ல நிலைக்கு வர்றாங்க. ஆனால் எல்லா திறமையும் இருந்து என்னால் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல அப்படின்னு ஒரு கண்ணீர் வடிக்க முடியாத அளவுக்கு இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்துருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க, இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்தில் துரோகம் நடந்திருக்கு? உழைப்புக்கேற்ற பலன் இல்லையா, இல்லைன்னா சொந்த பந்த வழியில் ஏதாவது பாதிப்பா, மனசுக்கு நெருக்கமானவங்க வழியில் பாதிப்பா? மறக்காமல் உங்கள் மனசில் இருக்கிறத கமெண்டில் கொட்டிட்டு போங்க. மனசில் பாரம் வச்சுருந்தா அது ஜாஸ்தியாகும். கமெண்டில் சொன்னால் கொஞ்சம் பாரம் குறையிறதுக்கான வாய்ப்பாவது இருக்குது. சரி, இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி? அதுக்கு இந்த நேரம் ஒரு முக்கியமான வழிபாடுங்க. வர நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத விட இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது பரவாயில்ல. கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தானே. சனியோட கோரப்பார்வை இருந்தால் மனுஷங்களை நிலக்குலைய வைக்கக்கூடிய விஷயம் இதுதான். மன ரீதியான போராட்டம் தான். நீங்கள் குலதெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். மற்ற சாமியெல்லாம் கோர்ட்டில் இருக்கிற வக்கீல் மாதிரி நமக்காக வாதாடும். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் குலதெய்வம் தான் நம்ம பெத்த அப்பா அம்மா மாதிரி. பிள்ளை தப்பு செஞ்சுருந்தாலும் மற்றவங்க அடிக்க வர்றப்ப அப்படியே முன்னாடி நின்று முந்தானையால் மூடி காப்பாற்றுற பெத்த தாய்மார் தான் நம்ம குலதெய்வம். அதனால் இப்போ உங்கள் ஜென்மசனி நடக்கிறப்ப அது அடியோடு தாங்குற சக்தி உங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும்தான்.
அதனால குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நாட்களில் இந்த வர்ற 15 நாளில் எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இனி வர்ற இந்த 15 நாள்லாம் எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்னா, வியாபாரம் பண வருமானம் வர்றதில் பாதிப்பு இல்லை. ஆனால் வருமானம் வருது, நம்ம ஏதாவது புதுசாக டெவலப் பண்ணலான்னு இப்போதைக்கு எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். மச்சான் தானே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொந்த பந்த வழியில் முக்கியமாக இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம். பண விஷயத்தில் சின்னதாக இந்த நேரம் ஆரம்பிக்கிற சந்தேகம் ஒரு பெரிய மனஸ்தாபத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதால அதில் கவனமாக இருங்க. மற்றபடி சொத்தை வைப்புலாம் அருமையாக இருக்குது. நிலமோ வீடு சம்மந்தப்பட்ட விஷயமோ செய்கிறீங்க, வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, அதை வந்து செஞ்சுக்கலான்னா இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 15 நாள் அமைதியாகவே இருங்க, அப்புறம் பின்னாடி வாங்கிக்கலாம். அப்படியே வாங்குறதா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையோட பேரில் அம்மா பேரில் வாங்குங்க. வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த ஃபோன் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது பரவாயில்ல. குழந்தை பாக்கியம், அந்த திருமண பாக்கியம் இந்த நேரம் கிடைக்குன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடம் வந்து தாங்க சரியாகும். டக்குன்னு கொஞ்சம் முடியாது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுத்து தான் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதுக்கு தான் இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். குரு பலம் நல்லாவே இருக்கிறதால ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் இந்த திருமணம், இந்த குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்கும். உடம்புல கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சோறு கண்ட இடம் சோறுன்னு இருக்கக்கூடாது. வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு, வாயுத்தொலையெல்லாம் வரலாம். சாப்பாட்டில் உப்பை குறைங்க, வெளி சாப்பாட்டை குறைச்சிக்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், சொந்த பந்த வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை சொல்ல போகணுன்னா சின்ன சின்ன வாக்குவாதம் வரும், சண்டை வரும். வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்டயோ, வீட்டுக்காரங்ககிட்டயோ, வீட்டுக்கார அம்மாக்கிட்டேயோ பேசுகிறப்ப, பெற்றவங்ககிட்ட பேசுகிறப்பையோ கம்முன்னு அமைதியாக போகிறது பரவாயில்லைங்க. எவ்வளோ பொறுமை வெளியில் வந்து இந்த நேரம் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த பொறுமையை கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வாங்க. ஏன்னா அவங்கள விட்டால் உங்களுக்கு வந்து உண்மை சொல்ல போகணும்னா அவங்க தான் உங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே. இதனால் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல, அதில் கவனமாக இருங்க. சொந்தக்காரங்க வழியில் பெருசாக பாதிப்பு இல்லைன்னாலும் நீங்களாகவே தேடி போய் இந்த பண விஷயத்தையோ, ஆறுதல் தேடுறங்கிற பேரில், மனசில் இருக்கிற பாரத்தை கொட்டுறங்கிற பேரில் உங்கள் வீட்டு ரகசியத்தையோ அதெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டாம். பின்னாடி இருந்து வச்சு செய்வாங்க. அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவங்களே. அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி பரவாயில்ல, உடம்புல தொந்தரவு இல்லை, சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். குழந்தைங்க வழியில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. வந்து இந்த நேரம் நட்சத்திர ரீதியாக கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோவத்தை கண்டிப்பாக மூட்டை கட்டி வைக்கணுங்க. கோவத்தால் தான் பிரச்சனையே. வண்டி வாங்குறதுல போகிறப்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பரவாயில்ல, நீங்கள் இந்த நேரம் எதை செஞ்சாலும் அருமையாகவே இருக்குது. பண விஷயத்துலையும் பரவாயில்ல. கொஞ்சம் வந்து அவிட்டம் நட்சத்திரக்காரங்க வெளியிடத்துல போகும்போது உஷாராக இருங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க ஜென்ம சனி நடக்குதில்ல, போதா குறைக்கு ராகு 8ல் இருக்கிறாரு. அந்த பயம் குழப்பம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு சில விஷயம் செஞ்சுட்டு தடுமாறுவீங்க. பேசுகிற பேச்சும் அப்படி தான். மற்றவங்ககிட்ட அனாவசியமாக பேச வேண்டாம். பண வருமானம்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. செய்கிற வேலையில் கவனம் கொடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான யோகம்தான். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த 3 நட்சத்திரத்தில் இப்போதைக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறது இவங்க தான் சொல்லலாம். ஏன்னா குரு பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. என்னென்னா கொஞ்சம் வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். பேச்சால் தான் பாதிப்பு. பேச்சில் கவனமாக இருங்க. வேலையில் கொஞ்சம் குடைச்சலை தருவாங்க. அதுலேயுமே தினசரி செய்கிற வேலையில் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை. இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட வேண்டாம். அன்றைக்கான வேலையை அன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டாலே பாரம் இல்லை. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதால உங்களுக்கு இது நேரம் ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். சரி, இனி வர்ற நாளெல்லாம் உங்களுக்கான பலனை பார்த்தாச்சு. குலதெய்வ வழிபாடு முக்கியம்னு சொன்னீங்களே, இந்த குலதெய்வத்தை வந்து எப்படி கும்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இனி வர்ற இந்த 15 நாளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற குலதெய்வ கோவிலுக்கு போங்க. சாமி சன்னதியில் நின்று என் குலத்தை காக்கிற சாமியே, தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தனா கூட என்னை மன்னிச்சிரு, உன்னை விட்டால் யார் இருக்கான்னு மனசார வேண்டிக்கிங்க. எந்த அளவுக்கு மனசார நீங்கள் உங்கள் தெய்வத்தை நம்புறீங்களோ, குலதெய்வம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது காசு பணமோ பெரிய ஆடம்பர செலவு பண்ணி பூசியவெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்புறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குலதெய்வம் இருக்குங்கிறத நம்பி ஒரு முழு ஆத்மார்த்தமாக நீங்கள் சாமி வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லைங்க. அப்படியே வந்து இந்த நேரத்தில் முக்கியமாக கண்டிப்பாக இந்த நேரம் உங்கள் குலதெய்வம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது பரவாயில்ல. வீட்டில் தினமுமே குலதெய்வத்துக்குன்னு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. ஒரு வேளை வந்து என்னால் ரொம்ப தூரமாக இருக்கிறேன் போக முடியலன்னா கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில்
ஒரு சொம்பில் சுத்தமாக தண்ணி எடுத்து வச்சு அதில் ஒரு எலுமிச்சை பழம், ஒரு நாணயம், கொஞ்சமாக துளசி போட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு நெய் விளக்கேற்றி கும்பிடுங்க. குலதெய்வ படம் இருந்தால் குலதெய்வத்தை படத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. இல்லைன்னா காமாட்சி விளக்கோ ஒரு புது மண்ணகல் விளக்கோ வச்சு கூட மனசார தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணுங்க. மனசில் அப்படி தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறப்ப உங்கள் குலதெய்வத்தை நிலைநிறுத்தணும். உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லணும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்தோட பேரை இப்போ நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே வந்து நிற்கட்டும். கவலைப்பட வேண்டாம் கும்பராசிக்காரங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப சனியோட தாக்கம் குறையும். குலதெய்வத்தோட பெயரை சொல்லி தீபம் ஏற்றுறப்ப எந்த தெய்வத்தை நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எந்த தெய்வத்தை நினச்சி நாம் தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை. அதனால் அந்த தெய்வத்துக்கு தீபத்தை போட்டுட்டு தினமுமே முடிஞ்சு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த தீபம் எரியிற அந்த ஜோதி அமைதியாக உட்காந்து குலதெய்வத்தை மனசார நினச்சி வேண்டிக்கிட்டு உங்கள் மனசில் என்ன பாரம் இருக்கோ அதை சொல்லி முறையிடுங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இந்த மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கண்ணீர் விட்டு அழக்கூடாது. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய 4 ஜனங்களுக்கு உங்களால் முடிஞ்சது தயிர் சாதமோ இல்லைன்னா தக்காளி சாதமோ ஒரு அன்னதானம் கொடுங்க. அதை விட சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை. அதுவும் கும்பராசிக்காரங்க இந்த நேரம் உங்கள் குலதெய்வ கோவிலில் வச்சு உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, இந்த வயசானவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் கொடுக்கறது அப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். இனி வர்ற நாளெல்லாம் பிரச்சனை சரியாகி சீக்கிரமாகவே கம்பீரமாக ஒரு நிற்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். மறக்காமல் உங்கள் குலதெய்வம் என்ன சாமிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இனி வர்ற நாளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும், இதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணுங்கிறத நாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பார்த்தோம். கும்பராசிக்காரங்களுக்கு மனசில் இந்த நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கோ இல்லைன்னா கும்பராசி சார்ந்தவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடையட்டும். நன்றி நண்பர்களே. இனி வர்ற நாள் எல்லாம் கும்பராசிக்கு இனி வர்ற நாள் எப்படி இருக்க போகுது, இன்னும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், தொடர்ந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.